Hi viewers, welcome to my YouTube channel Satya Creations. So நம்ம சேனலுக்கு 1000 சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு மேல ஆட் ஆயிருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தொடர்ந்து நம்ம சேனல் வீடியோஸ் பாருங்க. ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் உங்களுடைய பேராதரவுக்கு மிக்க மிக்க நன்றி. நாம் குமாரி போன்ற திரைப்படத்தினுடைய டைட்டில் கார்டு போட்டிருந்தோம் நம்ம சேனல்ல. ஸோ இதை நிறைய பேர் நல்லா இருக்குன்னு சொல்லி பாராட்டியிருக்கீங்க. ரொம்ப நன்றி. மற்றும் இந்த திரைப்படத்தோட முழு வீடியோ இருந்தால் போடுங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருக்காங்க. ஆனால் இந்த படங்களோட முழு வீடியோஸ் எங்கேயுமே இல்லை. ஸோ இதனுடைய ரைட்ஸ் இந்த படத்தோட நெகட்டிவ்ஸ் பாதுகாக்கப்படலைன்றது ரொம்ப வருத்தமான விஷயம். மற்றும் மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் நடித்த ஆரம்ப கால திரைப்படங்கள் சதி லீலாவதி, இரு சகோதரர்கள், தட்சண்யம், வீர ஜெகதீஷ், மாயா மச்சிந்திரா, வேதவதி, தமிழறியும் பெருமாள், தாசி பெண், சாலிவாகனன், ஸ்ரீமுருகன், ராஜமுக்தி, குமாரி, நாம், பணக்காரி போன்ற 14 திரைப்படங்கள் பாதுகாக்கப்படவில்லை. இதோட ஃபிலிம் நெகட்டிவ்ஸ் எங்கேயுமே கிடைக்கல. இந்த படத்துடைய VHS கேசட் யார்கிட்டயாவது இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி இருந்தால் இந்த படத்தை அவங்க வெளியிட்டாங்கன்னா, இல்லை நம்ம கிட்ட கொடுத்தாலும் இதை நம்ம யூடியூப்ல கொண்டு வரதுக்கோ இல்லை இந்த படத்தை வெளியிடுறதுக்கோ நம்ம அதுக்குண்டான முயற்சியை செய்யலாம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, பணக்காரி திரைப்படத்தினுடைய டைட்டில் கார்டு மற்றும் அந்த திரைப்படத்தினுடைய கதை என்னன்றதை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் ஒன்ஸ் அகெயின் தேங்க்யூ ஃபார் ஆல் யுவர் சப்போர்ட். ஆயிரத்தி 1953 ஆண்டு மே மாதம் 1ஆம் தேதி உமா பிக்சர்ஸ் மற்றும் ஓம் ஃபிலிம்ஸ் தயாரிப்பில் வெளிவந்த திரைப்படம் பணக்காரி. இந்த திரைப்படம் லியோ டால்ஸ்டாய் எழுதிய புகழ்பெற்ற அன்னா கார்னினா ரஷ்ய நாவலை தழுவி எடுக்கப்பட்ட திரைப்படம். இந்த திரைப்படத்தை KS கோபாலகிருஷ்ணன் டைரக்ட் செய்திருந்தார். மக்கள் திலகம் எம்ஜிஆர், வி நாகையா, TR ராஜகுமாரி போன்ற முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்திருந்தார். ஸோ இந்த படத்துடைய கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, பாலசுப்ரமணியம் ஒரு மிகப்பெரிய ஆலை முதலாளி, மிகப்பெரிய பணக்காரர். அவருடைய மனைவி பிரேமா, மகன் மனோகரனுடன் சந்தோஷமாக வாழ்ந்து வருகிறார். சாரதாம்பாளின் ஒரே மகன் சுந்தர். இராணுவ அதிகாரியாக பணிபுரிந்து வந்த சுந்தர் விடுமுறைக்காக தன் சொந்த ஊருக்கு திரும்பி வருகிறார். மற்றும் சுந்தர் பாலசுப்ரமணியத்தின் நெருங்கிய நண்பர். ஒரு நாள் பாலசுப்ரமணியம் தனது நெருங்கிய நண்பரான சுந்தரத்தை தன் மனைவிக்கு அறிமுகம் செய்து வைக்கிறார். பிரேமாவுக்கும் சுந்தருக்கும் இடையே ஆழமான நட்பு உருவாகிறது. இதனால் அவர்கள் குடும்பத்தில் அமைதி குறைந்து போகிறது. ஒரு நாள் கிளப்பில் பிரேமாவும் சுந்தரும் பேசிக் கொண்டிருப்பதை கவனித்திருந்த பாலசுப்ரமணியம் பிரேமாவிடம் சண்டையிடுகிறார். மற்றும் பிரேமாவை அந்த ஊர் மக்கள் தவறாக எண்ணுகின்றனர். இதனால் மனமுடைந்து போன பிரேமா வீட்டை விட்டு வெளியேறி தன் தோழியுடன் வசித்து வருகிறார். மன விருத்தியால் தற்கொலை செய்து கொள்ள ஓடுகிறாள். பிரேமாவை நினைத்து அழுத குழந்தை அவளையும் அழைத்தபடி ஓடுகிறது. அவர்களை தேடி பாலசுப்ரமணியம் ஓடுகிறார். இடையே தெருவில் குழந்தை ஓடுவதை தூரத்தில் கண்ட சுந்தர் தொடர்ந்து ஓடி ரயிலில் விழ இருந்த பிரேமாவையும் குழந்தையும் காப்பாற்றுகிறான். ஆனால் சுந்தர் மீது ரயில் மோதி உயிருக்கு ஆபத்தான நிலையில் இருக்கிறான். அவன் உயிர் விடும் முன் பாலசுப்ரமணியத்திடம் அவனும் பிரேமாவும் நட்புடன் பழகியதாகவும் அவள் மீது எந்த தவறும் இல்லை என்று கூறி விடுகிறான். பிரேமாவுடன் மீண்டும் ஆனந்தமாக வாழத் தொடங்குகிறான் சுப்பிரமணியம். திருமணத்திற்கு பிறகு ஏற்படும் நட்பும் காதலும் ஒரு தனிநபருடைய வாழ்க்கையை மற்றும் தன்னை சார்ந்து இருப்பவர்களை எவ்வாறு சீரழிக்கிறது என்பதை விளக்கும் திரைப்படமாக அமைந்துள்ளது பணக்காரி. ஆனால் அந்த காலகட்டத்தில் நம் இந்திய கலாச்சாரத்திற்கும் பண்பாட்டிற்கும் முரண்பாடாக இருந்த கதை என்பதால் இந்த திரைப்படம் எதிர்பார்த்தபடி சரியாக ஓடவில்லை. குலே பகவலில் மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கற்பை பற்றி பேசும் ஒரு வசனம் நினைவுக்கு வருகிறது. கற்பு என்பது ஒரு விசித்திரமான நெருப்பு.
கணவன் ஏற்றினால் அது தீபம், மற்றவர்கள் ஏற்றினால் அது தீ. திருமணமான ஒரு பெண் தன் காதலையும் அன்பையும் கணவனிடம் மட்டுமே காட்ட வேண்டுமே தவிர மற்றவர்களிடம் காட்டினால் அது அவர்களது வாழ்க்கையை கேள்விக்குறியாகிவிடும் என்பதை சித்தரிக்கும் படமாக விளங்குகிறது பணக்காரி. மீண்டும் இது போன்ற மக்கள் திலகத்தின் அரிய தகவல்களுக்கு சத்யா கிரியேஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை எல்லாம் சந்திக்கிற வரைக்கும் தேங்க்யூ, பாய்.